Indeed, Krishna Janmashtami is not just a festival. It is a celebration of devotion and unity. Now, I would like to call Satish Kumar Sir for the welcome address. Thank you. Hare Krishna. A very warm and joyous good morning to one and all present here. I get immense pleasure to welcome our honorable correspondent sir, respected principal madam, teachers, staff members and my dear students. We are gathered to celebrate one of the most revered and joyous festivals in India, Sri Krishna Janmashtami. This special day marks the birth of Lord Krishna, who is not only a divine incarnation but also a friend, philosopher and guide to millions. Sri Krishna is the epitome of love, compassion and wisdom. His teachings have transcended time and even today. They guide us in leading a life full of righteousness and joy. On this special occasion, let us immerse ourselves in the divine presence of Krishna and seek His blessing. Let's begin this auspicious morning by invoking the blessings of Lord Krishna. Once again, I welcome you all for this wonderful occasion. Thank you. Have a happy and holy Janmashtami. Hare Krishna. Thank you, others. Janmashtami is not just a celebration. It is a reminder of the victory of good over evil. Now, I would like to invite Telavadi ma'am for remember us the history of Lord Krishna. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று மொழிந்த பகவத்கீதையின் இறைவன் கிருஷ்ண பகவான் அவர்களுக்கு கலை வணக்கம். இவ்விரிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு இனிய வணக்கத்தை மொழிந்து அனைவருக்கும் இனிய வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இவ்வினிய நன்னாள் கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி எனப்படும் இந்நன்னாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது? கிருஷ்ணன் அவதரித்த அந்த நாளையே, அஷ்டமி நாளையே நாம் கோகுலாஷ்டமி என்கிறோம். மதுரா நகரை ஆட்சி செய்த கம்சன் என்ற மன்னனை, அவனின் தந்தையான தேவகி, அவரின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை அந்த கம்சன் மன்னனுக்கு அழிவை தேடி தருவான் என்ற ஒரு முன் அறிவிப்பை அறிந்த கம்சன் தேவகியின் 8வது குழந்தையை அழிக்கும் வரை ஒவ்வொரு குழந்தையாக அழித்துக் கொண்டிருந்தான். அந்த 8வது குழந்தை அழிக்கும் நாளில் தேவகியின் கணவர் வசுதேவர் அந்த குழந்தையை கோகுலத்தில் கொண்டு சென்று நந்தா, யசோதா ஆகியோரிடம் ஒப்படைத்தார். அங்கு வளர்ந்த கிருஷ்ணர் தன்னுடைய இளம் வயதில் தன் இளம் வயது சகோதரர்களுடனும் குழந்தைகளுடனும் ஆடி பாடி தெரிந்து ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய வெண்ணெய், தயிர் போன்றவற்றை விளையாட்டாக சென்று அனைவரிடம் அவர்களுக்கு தெரியாமலேயே எடுத்து உண்டு மகிழ்வான். அத்தகைய இளமை பருவத்தை நாம் கொண்டாடும் விதமாக தற்பொழுது நாம் இவ்விடத்தில் கிருஷ்ண பகவானுக்கு அவர் உண்ணக்கூடிய அனைத்து படையல்களையும் வைத்து நாம் இப்பொழுது பூஜை செய்ய இருக்கின்றோம். அத்தகைய கிருஷ்ண அவதாரம் தீமையை அழித்து நன்மையை உருவாக்கும் விதமாக எழுந்தது. அத்தகைய கிருஷ்ணனின் அவதாரத்தை கொண்டாடும் வகையில், அவரின் செயல்பாடுகளை போற்றும் வகையிலும் எழுந்ததே இக்கோகுலாஷ்டமி. ஆகையால் நாம் இதை பற்றி இன்னும் விரிவாக உங்களுடைய வகுப்பு ஆசிரியத்தை கேளுங்க, நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்குங்க. சரியாக்கா? தெரிஞ்சுக்கலாமா? இப்பொழுது நாம் கோகுலாஷ்டமி பூஜையை ஆரம்பிக்க இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். பொங்கும் திருமுகன் வெண் துகிலோன் கரங்கள் 4 காக்கும் விஷ்ணு பொற்பாதம் தியானமே. வியாசர் சுகமுனி தந்தையுமாம் மைந்தர் பராசர முனியின் வசிஷ்டரின் கொள்ளு பேரர் சக்தி பேரரை வணங்குகிறேன். முனி வியாசர் விஷ்ணு ஆவாரே, விஷ்ணு வியாசராவாரே.
பணிந்தேன் பிரம்ம உருவே வசிஷ்டர் குலம் வணங்கினேன். முரண்பாடற்ற தூயவன் நிரந்தரம் பரமாத்மனே, நிலைத்த வடிவம் தாங்கி வென்றிடும் விஷ்ணு ரூபனே, எண்ணும் பொழுதில் தலை நீக்கி பிறவி பிணியது போக்குவான். அவன் பதம் பணிந்தேனே போற்றினேன் தினம் போற்றினேன். ஓம் நமோ விஷ்ணவே ஸ்ரீ விஷ்ணுவே. ஸ்ரீ வைசம்பாயனர் உரைத்தார், தர்மம் தவறாத செல்வங்கள் வீடு பேரும் புண்ணியமுமே. அடைந்திடல் தெரிந்த தர்மர் கேள்வி கேட்டார் பீஷ்மரை. தர்மபுத்திரர் உரைத்தார், ஏதாகும் ஒன்றான தெய்வம் எந்த தெய்வம் சிறந்தது? உடன் பலன் தருவார் யாரே, வணங்கினால் எது சுபம் தரும்? எத்தர்மம் சகல தர்மத்தை விஞ்சும் தர்மமாகும். மந்திரம் நான் என் சொல்வேன் ஜென்ம சம்சார பந்தம் விட. ஸ்ரீ பீஷ்மர் உரைத்தார், ஜெகநாதன் தேவதேவன் அனந்தன் புருஷோத்தமன். விஷ்ணு நாமமாயிரங்கள் துதித்தால் துன்பம் இல்லை. இறைவன் அவனை தொழுதால் தியானம் என்றும் செய்வதால் வேண்டும் வரம் அவன் தருவான், துன்பங்கள் பறந்திடுமே. அநாதி அவனே விஷ்ணு அகில லோக தலைவனாம். அவனை என்றும் துதித்தாலே துன்பம் தொடராமல் ஓடிடும். பிரம்மத்தின் சர்வ தர்மத்தின் புகழெல்லாம் பெருக்கி அருள்பவன். உலகநாதன் பூதநாதன் உயிரின் உள்ளே இருப்பவன். உயர்ந்தது உத்தம தர்மம் மனிதன் பிறந்ததின் பயனாம். ஹரிநாமம் சொல்வதேயாகும் அவன் புகழை சொல்வது மேலாம். பேரொளியில் பெரியதாகும் தவத்தினிலே மிகப் பெரிது. பிரம்மாண்டம் எதுவோ அதுவே உயிர் காக்கும் ஒரே வடிவம். தூய்மையிலே மிக தூய்மை மங்களத்தில் உயர்ந்தது. தேவரின் தேவன் அவன் என்பார் உயிர் குலத்தின் அழிவிலா தந்தை. உயிர் உற்பத்தி எங்கேயோ கல்பகாலம் தொடங்கையிலே, பிரளயத்தில் எங்கே எல்லாம் லயமாகி அடங்கிடுமோ, அந்த தெய்வம் ஒரே தலைவன் ஜெகநாதன் ஆகிடுவான். விஷ்ணுவின் நாமமாயிரங்கள் பவப்பிணியை போக்கிடுமே. எந்த நாமங்கள் சுபமாமோ மகாத்மாக்கள் சொன்னதுமோ, அவைகள் புருஷார்த்தத்தை தரும் நாமங்கள் கேட்பாய். ஹரிநாமம் ஆயிரங்கள் வேத வியாசரதன் முனிவர் சந்தஸ் அனுஷ்டுப்பவன் ஆவான். தலைவன் தேவகி புத்திரன் அமிர்தாம்சுத்பவ பீஜம் சக்தி தேவகி மைந்தனாம். திரிசாமா ஹிருதயமாகும் கருமாமே தினம் சாந்தி. விஷ்ணு வீரன் மகாவிஷ்ணு உலகாலும் மகேஸ்வரன். அரக்கர்மாய பலரூபம் எடுத்த புருஷோத்தமன். இந்த ஸ்ரீ விஷ்ணுவின் திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரத்திற்கு ஸ்ரீ வேதவியாச பகவான் சிரசில் அனுஷ்டுப்னாவிலே ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தேவதை. அமிர்தாம்சுத்பவோ என்பது பீஜம், தேவகீ நந்தன என்பதே சக்தியா. உத்பவக்ஷோபனோ மாதில் உயர் மந்திரம். சங்ககன் நந்தகி சக்தியே புஜத்தினி. சார்ந்ததன்வா கதாதர திசையஸ்திரம். ரதாங்கபாணி ரக்ஷோபிய அதுக்கங்கள். திரிசாமா சாமக மார்பினில் கவச்சம். ஆனந்தம் பரபிரம்மனின் யோனிதான். ருது சுதர்ஷன கால அது காப்பாகும். ஸ்ரீ விஸ்வரூபன் அவன் தியானம். ஸ்ரீ மகாவிஷ்ணு அருள் வேண்டியே நாமமாயிரம் சொல்ல உபயோகம். தியானம். திருப்பார்கடலில் நிறைந்த மணலிலே முத்து தூயதாய் கிடைத்திடுமே. முத்தால் மாலை ஆசனமாய் ஸ்படிகமணி மிஞ்சும் முத்து போலங்கமாகுமே. வெள்ளி மேகம் மழை தரவே மழையை மகிழ்ச்சியாய் கண்டு ஆனந்தித்தே. சங்கு சக்கரம் கரம் ஏந்தி காப்பவனே கதை தாங்கும் முகுந்தனே. இளம் பாதம் வானம் நாடி வாயுதேவன் உயிர் சந்திர சூர்யாதி கண்கள். திக்கே காது சிரம் உலகம் அனலது வாயாம் கடலும் துணையாடையாகும். யாரின் வயிற்றில் உலகம் சுர நரர் உளரோ போக கந்தர்வர் உளரோ. இன்பம் அதி விசித்திரமான மூவுலகாலும் இந்த விஷ்ணு வந்தனம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சாந்த தோற்றம் பாம்பின் சயனம் கமலநாதி தலைவன். உலகாதாரன் வானம் போலான் மேகவண்ணன் அழகன். லக்ஷ்மிநாத
பத்மநாபன் கமலக்கண்ணன் யோகிகள் தியானமாவான் வாழ்க்கை துயரிலையனரும் நாதன் விஷ்ணு வந்தனம் மேகக்கருமை மஞ்சள் பட்டாலை ஆடை ஸ்ரீவத்சத்துடன் கௌஸ்துபம் இன்னுமங்கம் நல்லோர் சூழும் தாமரை மலரே விழியும் உலகத் தலைவன் விஷ்ணு பாதம் வந்தனம் சங்கொடு சக்கரம் நற்கிரீடம் குண்டலம் மஞ்சளாடை தாமரையே விழிகள் அபார மார்பணி செய்யும் கௌஸ்துபம் நான்கு தோழன் விஷ்ணு வந்தனம் பொன்னாலே ஆசனம் அது பாரிஜாதத்தின் நிழலில் கருமேக நிறமது அங்கம் கண்கள் கொண்டாய் விசாலமாய் நிலவாய் முகம் நான்கு கைகள் ஸ்ரீவத்சம் முறை திருமார்பு ருக்மணி சத்யபாமாவோடு முறையும் கிருஷ்ண சரணம் உலகின் கர்த்தா ஆனாய் நீயே வசத்கார தேவ குருவே காலமில் படைக்கும் காக்கும் ஆத்மாவே பிரபஞ்சமே புண்ணியாத்மா பரமாத்மாவும் மோட்சத்தை தருவதும் நீயே சர்வமும் காணும் பொருளே அறிபவனே நிலையானவனே யோகம் உணர்த்திவிடும் உன்னை பிரதான ஈஸ்வரன் நீயே நரசிம்ம ரூபன் திருமால் கேசவன் புருஷோத்தமன் தோற்றம் மறைவு உன்னாலேதான் எல்லாமும் அறிபவன் நீயே முக்குணம் தீண்டிடா தூயன் கதியாய் விதியாகினானே உயர்ந்தோன் சூரியன் அவனேயாம் கமல விழியோனிசை வடிவன் அநாதியானோன் பெரியோன் பலன் தரும் உத்தமோத்தமன் சாட்சி ரூபன் புலன்களாலும் பத்மநாபன் சுரத்தலைவன் உலகின் சிற்பி மந்திர ரூபன் காக்கும் முடிக்கும் பெரியோன் நிலையான சச்சிதானந்தன் சிவந்த கண்ணன் பிரளய ரூபன் பிரபஞ்ச ஞானம் உடையோன் மங்களன் உலகாள்பவன் உயிரெல்லாம் இயக்கிக் காப்பான் உயர்ந்தோன் பரமன் உயிர் தலைவன் அண்டவாசி புவி ஹிருதயன் மாதவன் மதுசூதனன் சக்திமான் பலவான் வில்லோன் அறிவாளி எல்லையும் அற்றோன் உத்தமன் உயர்ந்த வீரன் அறிந்தவன் விதியானவன் சுரர்கள் தலைவன் பரமன் உயிர்களானான் உலகமானான் சுழல் கால வடிவன் ஒளியோன் ஞானிகள் போற்றிடும் பெரியோன் தடை பொடியாக்கிடும் வீசன் பலன் எல்லாருக்கும் அருள்பவன் அளவிலாத ஆத்ம புருஷன் யோகமெல்லாம் கடந்தவன் உயிர் காக்கின்ற அன்பன் அனைத்தும் சமமெனக் கொள்வான் அனைத்து உலகும் அறியா அகமும் லோன் புண்ணியசீலன் சிரசு கணக்கிலா உள்ளோன் உலக யோனி காரணன் அமிர்தன் நிலைத்தவன் அனகன் விஷ்ணு லோகம் கொடுப்பவன் பூரணன் ஒளியினை வீசும் விஸ்வக்சேனன் ஜனார்தனன் வேதம் காத்தவன் வேதாந்தன் வேதமும் ஞானமும் அவனே உலகை காத்து விண்ணை காத்து தர்ம பயனின் பலன் தருபவன் வியூகங்கள் நான்கு உடையோன் நாரசிங்கன் நான்கு தோழன் ஒளிவடிவன் பக்தர்கள் உணவை அமிர்தம் எனவே கொள்வான் பகைவர் பகைமை மாய்க்கும் உலகின் மூலம் நிரந்தரன் உபேந்திரன் வாமனன் நெடியோன் பலத்தில் மேலான தூயன் துதிப்போர் மேன்மையை தூண்டும் உயிர்கள் வாழ்ந்திடச் செய்வோன் வீரன் பக்தர் அறிவும் சீலன் வித்த ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಮುಕುಂದ ಜನಾರ್ದನ ಮುರಳೀಧರ ನಮೋ ನಾರಾಯಣ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಮುಕುಂದ ಜನಾರ್ದನ ಮುರಳೀಧರ ನಮೋ ನಾರಾಯಣ ಗೋಕುಲನಾದನೆ ಗೋವಿಂದರಾಜನೇ ಆನಂದ ಗೀದನೆ ನಾರಾಯಣ ಗೋಕುಲನಾದನೆ ಗೋವಿಂದರಾಜನೇ ஆனந்த கீதனே நாராயண பெருமாடின் கோலத்தில் பேரருள் செய்திடும் பரமதயாகர நாராயண ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಮುಕುಂದ ಜನಾರ್ದನ ಮುರಳೀಧರ ನಮೋ ನಾರಾಯಣ பீலிமயில் தோகை சூடியே வந்திடும் பார்க்கடல் வாசனே நாராயண ಗೋಕುಲನಾದನೆ ಗೋವಿಂದರಾಜನೇ ஆனந்த கீதனே நாராயண அருளைச் சுமந்திடும் அன்பு விழியுடன் ஆடி அசைந்திடும் நாராயண ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಮುಕುಂದ ಜನಾರ್ದನ ಮುರಳೀಧರ ನಮೋ ನಾರಾಯಣ அம்மே நாராயண சோதரனாகிய அச்சுத மூர்த்தியே நாராயண ಗೋಕುಲನಾದನೆ ಗೋವಿಂದರಾಜನೇ ஆனந்த கீதனே நாராயண இருளின் நிறத்தினில் மேகம் உலவிடும் தேகம் படைத்தவ நாராயண ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಮುಕುಂದ ಜನಾರ್ದನ ಮುರಳೀಧರ
இம்மை வீணை போக்கி நம்மை அழித்திடு நம்பியே வந்தேனா நாராயணா. கோகுலநாதனே கோவிந்தராஜனே ஆனந்த கீதனே நாராயணா. கருவில் உயிர் தரும் காருண்யமூர்த்தியே காலம் வளர்த்திடும் நாராயணா. குருவாயூரப்பா முகுந்தா ஜனார்தனா முரளிதரா நமோ நாராயணா. கமல மலர் தன்னை கைகளில் ஏந்தியே காவல் அடித்திடும் நாராயணா. கோகுலநாதனே கோவிந்தராஜனே ஆனந்த கீதனே நாராயணா. ஒரு கையில் தூக்கிய மாமலை கொண்டு மழையை நிறுத்திய நாராயணா. குருவாயூரப்பா முகுந்தா ஜனார்தனா முரளிதரா நமோ நாராயணா. ஓர விழி கொண்டு பார்த்திட வேண்டும் குருவாயூரப்பனே நாராயணா. கோகுலநாதனே கோவிந்தராஜனே ஆனந்த கீதனே நாராயணா. பச்சை நிறத்தினில் மேனி ஜொலித்திட பாராளும் நாதனே நாராயணா. குருவாயூரப்பா முகுந்தா ஜனார்தனா முரளிதரா நமோ நாராயணா. பாவம் அனைத்தையும் போக்கிட வந்திடு குருவாயூரப்பனே நாராயணா.